அரசியல் களம் 2026க்கு பிறகு தலைகீழாக மாறிடுச்சு. இதுல எப்படி நம்ம குதிரை பேரம் வருது அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் ஒரு தனியாக ஐடியாலஜி இருக்கு. தன்னுடைய அரசியல் படத்தை காட்டுவோங்கிற முடிவுக்கு எல்லா கட்சிகளும் வந்துட்டாங்க. விஜயினுடைய வருகை, தாவேகாவினுடைய வெற்றிங்கிறது இந்த கட்டமைப்புகளை பூரா உடைச்சிருச்சு. இது விஜய்க்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்காக இறக்கப்பட்டவர் தான். மெம்பர் அடிப்படை மெம்பரா சித்தர் இப்போ ஒரு ரிசைன்மெண்ட் தான் போகணும். வர்றவங்களே சேர்த்துக்கிறாங்க. ஆனால் அதை எப்படி தாவேகா பயன்படுத்த போறாங்க? கட்சியை பலப்படுத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அத்தனையுமே திமுக அதிமுக செய்வாங்க. தேவைப்பட்டால் 2 பேரும் கை கோர்த்து கூட தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வணக்கம். இன்னைக்கு தாவேகா ஆட்சி ஏற்று, அதுவும் விஜய் பொறுப்பேற்று இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு மாற்றங்களை ஏற்பட்டது. குறிப்பாக சிறு கட்சிகளெல்லாம் இங்கே காணாமல் போயிருக்கு என்ற இடம் இருக்கு. அவங்களெல்லாம் அறுவடை செய்யறதுக்காக இன்னைக்கு விஜய் அந்த கையில் எடுத்திருக்காரா? இல்லை, சிறு கட்சி காணாமல் போயிருக்குன்னு சொன்ன பிறகு அதுக்கு எப்படி அறுவடை பண்ணுவார்? இல்லை, இந்த சிறு கட்சியெல்லாம் தன் வசம் இழுக்கிறதுக்காக அந்த வேலையை யுத்தியை கையாளுறாரு தனியாக. ஏன்னா வைகவும் தாவேகா பக்கம் சாயிறாங்க. அதிமுக தரப்பில் இப்போ மறுபடியும் சி வி சண்முகம் ஒரு குழுவை ஆரம்பிக்கிறாரு தாவே பக்கம் வர்றதுக்காக. இதுபோல் பல கட்சிகள் தாவேக்கை சூழ்ந்து இருக்கு. குறிப்பாக பனையூர் கேட்டு பிஸியாக இருக்குது. இல்லை, அது என்னென்னா, தனித்து எந்த கட்சி கூட்டணியும் இல்லாமல் ஒரு தேர்தலை சந்தித்து 2 வருஷத்தில் ஆரம்பித்த கட்சி ஒரு 35% வாங்கி ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திடுச்சு. ரெண்டாவது, இங்கே சாதியை வைத்து ஒரு அரசியல், மதத்தை வைத்து ஒரு அரசியல், பணத்தை வைத்து ஒரு அரசியல், மொழியை வைத்து ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த இயக்கங்களுக்கெல்லாம் நீ வேலையெல்லாம் போயிடுச்சு. எல்லாத்தையும் உடைச்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட சென்னையில் ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கிற ஒருத்தருடைய குடும்பத்தில் ஒரு நிப்பாட்டுறாங்க. அதுக்காக பெரிய அளவில் வேலை செய்கிறாங்க. ஆனால் மக்கள் 2 பேரையுமே நிராகரிச்சுட்டு புதிதாக அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வாக்களிக்கிறாங்க. அப்போ சாதி, மதம், இந்த மாதிரியான கட்டமைப்பு எல்லாத்தையும் உடைச்சி எறிஞ்சு இன்றைக்கி வந்திருக்கப்ப அதை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகளுக்கு வேலை இல்லை. அப்போ இனிமேல் தனித்து அவர்கள் செயல்பட முடியுமா அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வர்றப்ப ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவை நோக்கி எல்லோரும் போகிறாங்க. தாவேகாவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற போது நம்ம 4 சீட்டு வாங்க, நம்ம அமைச்சரவையில் பங்கு வாங்கலாம்ல. 2 சீட்டு வச்சுருக்கவங்களாம் அமைச்சராக இருக்காங்க, 1 சீட்டு வச்சுருக்கவங்களாம் அமைச்சராக இருக்காங்கும் போது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வருது. எல்லோரும் தாவேகாவை நோக்கி போகிறாங்க. அப்போ தேர்தல் களம்ங்கிறது திமுக விஸ் தாவேகா அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. இனி எந்த கட்சிகளுக்கும் பெருசாக வேலை இருக்காது. அதாவது குறிப்பாக தேர்தல் சமயத்தில் விஜய் கூறிய வார்த்தை இனிமே தாவேகாவுக்கும் திமுகவும் தான் போட்டி, இங்கே மற்ற கட்சிகள்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னார். அதை கையில் எடுக்கிறாரா? அதாவது பாஜகவோட பாணியை கையாளுகிறாரா? இதுதான் சிம்பிளாக. இல்லை, பாஜக பாணிலாம் இல்லையா. பாஜக பாணிங்கிறது ஒரு கட்சியை கூட்டணி வச்சு அந்த கட்சியை காலி பண்ணுறதான பாஜகவுடைய வேலை. இவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இவர்களை நோக்கி இப்போ இவங்க தான் போகிறாங்க. அவங்கள்ட்ட இப்போ விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவுக்கு என்ன லாபம்? ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. திரும்பி எலெக்ஷன் அடைஞ்சு ஜெயிச்சா தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும். அப்போ யாருக்கு லாபம்? அப்போ தாவேகா தனிப்பெரும்பான்மையோட கட்சியாக எந்த கூட்டணியும் இல்லாமல் வெற்றி பெற்றுருக்குங்கும் போது தாவேகாவை நோக்கி இவங்க போகிறாங்க. இப்போ தாவேகா இழுக்கல, தாவேகா லாபம் இல்லாத போகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அவர்களுக்கு ஒரு லாபம் இருக்குது. போகிற எல்லாருக்குமே ஒரு பதவியோ, ஒரு அரசாங்க பதவியோ, கட்சியில் பதவியோ, இல்லை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவோ, தன் வழக்கிலேருந்து விடுபடுவதற்காகவோ ஏதோ ஒரு காரணத்தை நோக்கி தான் போகிறாங்க. அப்படிங்கும் போது அவர்கள் தான் பயன்படுத்துகிறாங்க, வர்றவங்களே சேர்த்துக்கிறாங்க. ஆனால் அதை எப்படி தாவேகா பயன்படுத்த போகிறாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்போ இப்போ என்னென்னா, அரசியல் களம் 2026க்கு பிறகு தலைகீழாக மாறிடுச்சு. விஜயினுடைய வருகை, தாவேகாவினுடைய வருகை, டிவிகேனுடைய வெற்றிங்கிறது இந்த கட்டமைப்புகளை பூரா உடைச்சிருச்சு. இந்த பகுதியில் இந்த சமூக வாக்குகள் 16% இருக்குது, இந்த சமூக வாக்கள் 20% இருக்குது, அந்த கட்சியை கூப்பிட்டு இங்கே தூக்கி போட்டோம்னா இது 18,000, இதை தூக்கி அங்கே போட்டோம்னா 17,000, இந்த கணக்குகள் பூரா தப்பு கணக்காக மாறி போயிடுச்சு. அப்படிங்கும் போது இனி அரசியல் களம் வேற, அரசியல் தளம் வேற, அரசியல் செய்யக்கூடிய முறையே வேற மாதிரி மாறிடுச்சு. தலைகீழாக மாறி நிற்கிது. இப்போ அப்படிங்கும் போது இங்கே ஒரு வெற்றி பெற்ற ஒரு கட்சியோடு நம்ம பயணம் பண்ணுவோம். ஒரு இளைஞர்கள் பெரிய எழுச்சியாக இருக்காங்க. மாரத்தான் போகிறாரு, காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம், மக்கள் திரண்டு வர்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாரத்தான் ஓடக்கூடிய அந்த நிகழ்ச்சியை லைவாக பார்த்துட்டு இருக்காங்க. டிவி சீரியல் பார்க்கக்கூடிய பெண்கள் அந்த நிகழ்ச்சியை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அரசியல் ஒரு ஈர்ப்பை வந்திருக்க வச்சுங்களேன் தமிழ்நாட்டில். அப்போ அரசியல் கட்சிகளும் அதை நோக்கி போகிறாங்க, அவ்வளோதான். இதில் அவங்களுக்கான ஒரு ஆதாயத்தை தேடி போகிறாங்க, அவ்வளோதான்.
இல்லை மதிமுக தரப்பில் ஒரு செயற்குழு கூட்டுறாங்க, தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாடில் எடுக்கிறாங்க, 2 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஆனால் அந்த எம்எல்ஏக்கள் வந்து நாங்கள் மறுக்கிறாங்க. ஒரு சீர்காழி எம்எல்ஏ வந்து இல்லை நான் மதிமுகவே இல்லைன்ட்டார் அவர். இப்போ இந்த எனக்கு மதிமுகனா என்னன்னு தெரியாதுங்க, நான் அப்படி ஒரு கட்சியில் இல்லைங்க, அவர் எனக்கு தலைவரை பார்த்ததே இல்லைன்ட்டாப்ல அவர். நான் திமுக உறுப்பினருங்க. எப்பயுமே ஒரு கட்சியில் இருக்கிறீங்க, ஒரு கட்சியை இன்னொரு கட்சி சின்னத்தில் நீங்கள் போட்டி போடுறீங்கன்னா அந்த கட்சியில் நீங்கள் மெம்பர் ஆகணும். அடிப்படை உறுப்பினர் ஆனது பிறகு அந்த ஃபார்மில் இப்போ அந்த கட்சி தலைவர் தான் கையெழுத்து போடுவார். இந்த சின்னத்தை இவர் கொடுக்கலாம்னு கையெழுத்து போடுவார் ஃபார்ம் பியில். அப்படிங்கும் போது இவர் அந்த கட்சியில் மெம்பர், அடிப்படை மெம்பராக சேர்த்தார். இப்போ அவர் ரிசைன் பண்ணி தான் போகணும். அப்போ நான் வந்து அடிப்படை மெம்பரே திமுகவில் தாங்க இருக்கிறேன், அதுக்கு வர போகிறேன் அப்படின்ட்டார் அவர். செயற்குழு பொதுக்குழுவில் போகல. இப்போ கடைநல்லூர் எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரிசைன் பண்ணுற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காரு, அனைமா நாளைக்கு ரிசைன் பண்ண போகிறாருன்றாங்க. போயிட்டு அவங்க தாவேக்காவுக்கு போவாங்க. ஆல்ரெடி துரை வைகோ பொறுத்த வரைக்கும் துரை வைகோ வந்து தனி சின்னத்துலாம் ஜெயிச்சிருக்காரு. எம்பியாக இருக்கிறாரு, திருச்சியில் வந்து தீப்பெட்டி சின்னங்கிற தனி சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்காரு. அப்போ அவர் போகலாம். அப்போ கட்சி ஆதரவு கொடுக்கும். ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணுவார், ஒரு எம்பி வந்து வெளியில இருந்து வேற ஒரு கட்சி சின்னத்தில் அவர் சுயேட்சையில் நின்று ஜெயிச்சதுனால அவருக்கு எந்த சிக்கலும் வராது. இல்லை அங்கே தான் ஒரு இது அரசியல் செயல்பாடா அல்லது மதிமுகவோட நிலைநிறுத்திக்காக இந்த யுத்தியை கையாளுறாரா? துரை வைகோ ரிசைன் பண்ணிட்டு இங்கே இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அமைச்சர் எதிர்பார்க்குறாருன்னு ஒரு கேள்வி வருது. குறிப்பாக வைகோ அவர்களுக்கு இந்த டெல்லி டு தமிழ்நாடு உறவு இருக்கிற ஒரு பாலத்தை கொடுக்குறாங்க, ஒரு பதவி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போ இளைஞர்கள் அதாவது லஞ்ச லாவண்யம் இல்லாத தாவேக அரசுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தா ஒரு குதிரை பேரமா தோணலை. இல்லை இது எல்லாமே ஒரு இளைஞர்கள் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. மற்ற கட்சிகளுக்கு இவ்வளோ பெரிய இளைஞர்களோ இவ்வளோ பெரிய கூட்டமாக சேர மாட்டேங்குது. அப்போ அந்த கட்சியோடு சேர்ந்து நம்ம கட்சியும் வளர்த்துக்கலாங்கிற ஒரு பிளான் தான் எல்லாருக்குமே. இதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்சியை தன் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்த்து போகிறதுக்கு தன் நிர்வாகிகளுக்கு 10 பேருக்கு ஏதாவது பதவி வாங்கி கொடுக்குறது, உள்ளாட்சி தேர்தல் வரப்போது 4 பேருக்கு பதவி வாங்கி கொடுக்கலாம், துணை மேயர் வாங்கி கொடுக்கலாம், சேர்மன் வாங்கி கொடுக்கலாம், உள்ளாட்சி தலைவர் வாங்கி கொடுக்கலாம், தன் கட்சியை வளர்த்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு பயன்படுத்துகிறாங்க. அப்போ எல்லாரும் அதை நோக்கி போகிறாங்க. இதில் எப்படி நம்ம குதிரை பேரம் வருது அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் ஒரு தனியாக ஐடியாலஜி இருக்குது. அவங்க கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்க. 2014 என்டிஏல இருந்தார் வைகோ வந்து என்டிஏல இருந்தார். மோடி அவர்களை பிரதமர் ஆக்குறதுக்காக மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணார், பார்த்தோம். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்லேயே என்டிஏலேருந்து வெளியே வந்துட்டார். அந்த மாதிரி தான் அப்போ ஒவ்வொரு கட்சியும் ஒரு நேர கட்டங்களில் ஒரு காலகட்டங்களில் ஒரு கூட்டணி முடிவை எடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எந்த கட்சியும் எந்த கட்சியோடும் கூட்டணி வச்சுருக்காங்க. நம்ம தீண்டத்தகாத கட்சி அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. அதிமுக பாஜக கூட திமுக கூட்டணி வச்சிருக்கு, அதிமுக கூட்டணி வச்சிருக்கு, காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு. காங்கிரஸ் மட்டும்தான் காங்கிரஸ் பாஜக கூட்டணி இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா கட்சியும் எல்லாரோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க. மதிமுக ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியோட கூட்டணி வச்சார் திருப்பி. திமுகங்கிறது திமுக எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. கடைசியில் அதையும் ஒன்றா சேர போகுதுன்றாங்க. அப்போ எல்லாமே வந்து அவங்கவுங்க அரசியல் கணக்கு தான். அவங்க நிலைப்பாட்டை அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ அதிமுகவோட நிலைப்பாடு என்ன இருக்கும்? இப்போ எடப்பாடி ஒரு அதிகார வர்க்கத்தில் இருந்து இறங்கி வராரு, கட்சியிலிருந்து பிரிந்து சென்றெல்லாம் ஒன்றிணைக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வருது. ஆனால் இங்கே சி.வி. சண்முகம் ஒரு தனிக்குழு அமைக்கிறாரு. விஜயபாஸ்கர் ஆல்ரெடி தாவேக்கா பக்கம் சாஞ்சிட்டாருன்னு தெரியும் எல்லாருக்கும். இப்போ அவரோட அதிமுகவோட நிலைமை எப்படி இருக்குது? அதிமுகவை தன் கட்சியை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த கடந்த தேர்தலையும் 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கு. அதிமுக தன் வாக்கு வங்கியை ஓரளவுக்கு கொஞ்சம் இழந்திருந்தால் கூட கணிசமாக வச்சுருக்காங்க. இந்த 1 கோடி வாக்கு வங்கிங்கிறது அதிமுகட்ட ஒன்றும் இருக்குது. அதிமுகவை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும். ஒரு பெரிய அளவில் தேவையான கூட்டணி ஒருவேளை தேவைப்படும் பட்சத்தில் திமுகவோடு கூட்டணி வைக்கலாம், கைகோர்க்கலாம் அப்படின்னு வச்சானா ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். அது வந்து ஏற்றுக்கலாங்களா இல்லையாங்கிறத தாண்டிலும் அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வழி இருக்கும். ஆனால் அது சக்ஸஸ் ஆகுமாங்கிற சந்தேகம் தான். ஏன்னா ஐடியாலஜிக்கலாகவே ரெண்டு கட்சிக்கும் ஒரே ஐடியாலஜி தான். ஆனால் கொள்கை ரீதியாக நாங்கள் தலைவர் ரீதியாக ஒரு மாறுபட்ட கருத்து. அதான் தலைவருக்கும் இந்த தலைவருக்கும் நடந்த பிரச்சனை தான் கட்சி, 2 கட்சி. அப்படிங்கும்போது அதை நோக்கி போவாங்க. கட்சியை பலப்படுத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அத்தனையுமே அதிமுக செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சான டைமாக இருக்குது. ஒரு தலைமுறைக்கான அரசியலை, இளைஞர்களுக்கான அரசியலை 2 கட்சியுமே கொண்டு போய் சேர்க்காததன் விளைவு இந்த 2 கட்சியுமே எனக்கு ஒரு பெரிய இருக்குது. 2 கட்சியிலுமே தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்காக எல்லா வேலையும் செய்வாங்க. தேவைப்பட்டால் 2 பேரும் கை கோர்த்து கூட தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது குறிப்பாக திமுகவில் இருக்கிற கூட்டணி எல்லாருமே இன்றைக்கி தாவேக்காவில் ஐக்கியமாயிட்டாங்க. என்டிஏ கூட்டணியில் பயணிக்கப்பட்டவர்கள் அதிமுக தவிர மற்றவர்கள்லாம் இன்றைக்கி ஒரு கேள்விக்குறி இருக்குது. அவங்களோட அரசியலெல்லாம் எப்படி இருக்க போகுது? இல்லை, என்டிஏவில் இருந்த ஜான் பாண்டியன் வெளியே வந்துட்டார். தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் வெளியில் வந்துட்டார். இப்போ என்டிஏவும் இங்கே தமிழ்நாட்டில், இந்தியா கூட்டணியும் தமிழ்நாட்டில் உடஞ்சி போச்சு. என்டிஏவும் தமிழ்நாட்டில் இல்லை. அப்போ தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது.
அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வர்றப்ப பார்த்துக்குருவோம், இப்போ தனிச்சு நின்று நம்ம வந்து தன்னுடைய அரசியல் படத்தை காட்டுவோங்கிற முடிவுக்கு எல்லா கட்சிகளும் வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சிறு நம்பிக்கை வந்து காசு கொடுக்காம ஜெயிக்கலாம், ஜாதி மதம் பார்த்தா மக்கள் ஓட்டு போடாமல் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ நம்மளுடைய கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு நம்ம உள்ளாட்சி தேர்தலுங்கிறது ஒரு டெஸ்ட்டு, அதை ஒரு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி எல்லா கட்சியிலையுமே இறங்கியிருக்கிறாங்க. இப்போ என்டிஏ பாஜக வைத்துக்கொண்டு நம்ம வந்து இங்கே அரசியல் பண்ண முடியல. அவங்களோட கட்சியை இங்கே எப்படி உயிர் பெற செய்ய போகிறாங்க, அதெல்லாம் இங்கே கேள்விக்குறியா இருக்குது. யார் பக்கம் நிற்க போகிறாங்க, குறிப்பாக டிடிவி என்ன செய்ய போகிறாரு, ஜி.கே. வாசன் என்ன செய்ய போகிறாரு, ஜான் பாண்டியன் போல ஆட்கள் என்ன செய்ய டிடிவி என்டிஏ, இதெல்லாம் பெரிய கேள்விக்குறியா இருக்குது. கிருஷ்ணசாமி ஆல்ரெடி என்டிஏ தான் வந்துட்டார். ஜான் பாண்டியன் என்டிஏலேருந்து இப்போ வந்துருக்கிறாரு. தமிழ் மாநில காங்கிரஸ் இப்போ வந்திருக்கிறாங்க. அமமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் இப்போ என்டிஏல இருக்குது, பாஜக கூட்டணியில் இருக்குது. பாஜக தலைமையில் அவங்களும் வரக்கூடிய காலங்களில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, தாவேக்காவுக்கு வரக்கூடிய காலங்கள் இல்லை பாஜகவோட வரக்கூடிய காலத்தில் அவங்களும் என்டிஏல இருப்பாங்களா, அதில் தனித்து அவங்களாக வந்து ஒரு அணியை ஃபார்ம் பண்ண போகிறாங்களாங்கிறது ஒன்று. ஏன்னா அவனும் இப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒன்று ஒரு 7-8 மாதம் இருக்குது, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் அவங்க முடிவெடுக்க போகிறாங்க. இப்போ கட்சியை பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்ப்பது, கட்சியை பலப்படுத்துவது, இளைஞர்களை கட்சிக்குள்ளே கொண்டு வர்றது, இளைஞர்களுக்கு கட்சியில் பொறுப்பு போடுறதுங்கிற அந்த கட்சி அடிமட்டத்தில் பார்க்கக்கூடிய வேலைகளை 2 கட்சியிலும் செய்கிறாங்க. இப்போ இந்தியாவும் தமிழ்நாட்டில் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை, இந்தியா கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இல்லை. அப்படிங்கும்போது மாநில கட்சிகளுடைய கை தான் இப்போ இங்கே ஓங்கி இருக்கு. இப்போ அண்ணாமலை ஒரு வருகை எப்படி பார்க்குறீங்க? புது இயக்கம் அண்ணாமலை வருகை பெருசாக எதிர்பார்த்தோம். இல்லை அது ஸ்கேம்ன்றாங்களா, அது உண்மையாது? இல்லை ஸ்கேம்லாம் கிடையாது, பாஜகவோட ஆசீர்வாதத்தோட ஒரு இயக்கமாக அன்றைக்கி வந்திருக்கிறாரு. இல்லை கிட்டத்தட்ட 16 லட்சம் தொண்டர்கள் பதிவு செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே விமர்சனம் வந்து 13,000 தான் வந்திருக்கு, அது ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. அவ்வளோ தொண்டர்கள் அப்படியே அது ஸ்கேமாக இருந்தாலும் பொது வழிக்கு வரப்போ தெரிஞ்சு போயிடும்ல. நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணி ஓட்டு போட வச்சிங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு மாநாடு வச்சப்போ தெரிஞ்சு போயிருமே, அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை வலுவாக இருக்காரா விஜய்? இல்லை எதிராக என்னன்னா, அது விஜய்க்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்காக இறக்கப்பட்டவர் தான். பாஜகவோட ஆசீர்வாதம் முதல் நாள் வந்து பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து ஒரு இயக்கமாக இங்கே ஆரம்பிக்கிறப்ப தெரிஞ்சு போயிடும் அது. அப்படிங்கும் போது அதை வந்து இங்கே அரசியலுக்கு வந்து தமிழ் தேசம் பேசக்கூடியதுக்கு ஒரு அரசியல் இருக்குது, திராவிடம் பேசியதுக்கு ஒரு அரசியல் இருக்குது. திராவிடத்தையும் தமிழ் தேசத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசி ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட்டார், ஆட்சிக்கு வந்துட்டார். அப்படிங்கும்போது இவர் எந்த ஸ்டாண்ட் அரசியலை பண்ணுவார்? திராவிட அரசியல் அவர் பண்ண முடியாது. பாஜக அரசியல் பண்ணுறதுக்கு பாஜகவே இருக்குது. இவர் என்ன ஐடியாலஜிகளில் அரசியல் பண்ணுவார்? இப்போ அது ஒரு கேள்விக்குறி. அவரோட அமைதிக்கு என்ன காரணம்னு கேட்குறேன். அப்போ அவர் எதிர்பார்ப்பு எந்த அறிக்கையும் இல்லை. நீ கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, அதை வந்து ஊழல்வாதிகளை கண்டிக்கணும்னு அரசாங்கத்துக்கு ஒரு பட்டும் படாமல் தான் அறிக்கை கொடுத்துருக்காரு. அவர் நினைச்சது வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வரும்னு நினைச்சாரு. அது பெருசாக எடுபடலைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கட்டமாக அவருடைய இதை மாற்றுவார், அவருடைய ஸ்டைலை அடுத்த கட்டம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு திமுகவும் தாவேக்கும் என்ற அந்த வார்த்தை மாறுமா? அண்ணாமலையும் விஜயம் அப்படி வருமா அந்த ஃபைட்டு? இல்லை, அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி திமுகவை நீங்கள் எவ்வளோ தான் குறைஞ்ச அண்டர்ஸ்டிமேட் பண்ணாலும் திமுகவும் தாவேக்காவுக்குமான ஓட்டு வித்தியாசம்ங்கிறது கிட்டத்தட்ட 20-25 லட்சம் ஓட்டு தான். திமுகவுக்கான ஓட் பேஸுங்கிறது கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் எவ்வளோ தூரமாக அண்டர்ஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ திமுக தாவேக்கான்னு போகிறப்ப தாவேக்காவினுடைய செயல்பாடு ஒரு வேளை மக்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் திமுகவை தான் அவங்க அடுத்த சாய்ஸாக தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ திமுகவும் அங்கே ஒரு கட்டத்தில் அதுக்கான வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கான இன்றைக்கி திமுக ஒரு பெரிய தோல்வியில் இருக்குது. கூட்டணிகள் வெளியேறியிருக்காங்க, நிறையா வந்து அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள். அப்படிங்கும்போது திமுக இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்குது. அதை அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. வெற்றி தோல்வியை தாண்டி இப்போ டிவிகே டிஎம்கேக்கும் போது அடுத்த ஆப்ஷனாக இன்றைக்கி டிஎம்கே தானே இருக்குது. டிஎம்கே டிவிகேவாக இருந்தது, இன்றைக்கி டிவிகே டிஎம்கே மாறி இருக்கப்போ அடுத்த ஆப்ஷனாக அங்கே அதான் நிற்கிது. இப்போ அடுத்து வளர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்த்து கொண்டு போகிறதுக்கு அவங்க முயற்சிகளையும் பலத்தான் செய்வாங்க. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.